அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. 24th இன்னைக்கு நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் அதில் என்ட்ரி டார்கெட்டை எப்படி நம்ம பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அதில் சேஃபான லெவல்ஸும் ரிஸ்க் லெவல்ஸும் அடுத்தடுத்து சேஃப் டார்கெட் அண்ட் ரிஸ்க் டார்கெட் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நம்ம சொன்ன லெவல்ஸ் அப்படிங்கிறது 25,150 அப்படிங்கிற லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த லெவலுக்கு கீழே போகும்போது பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற நம்ம பேசியிருந்தோம். ஆனா அந்த மாதிரியான டைரக்ஷன் இன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ப்ரீவியஸ் டேஸ் வரைக்குமே பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய லெவல்ஸ் தான் இந்த 25,150. ஸோ இந்த லெவல் கீழே பிரேக் அவுட் ஆகும்போது கீழே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்து மேலே க்ளோசிங் வைக்கிறது அப்படிங்கிற லெவல் தான் இருந்துச்சு. இந்த லெவலுக்கும் கீழே க்ளோசிங் கூட இல்லை. ஆனா இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரெஷர்ஸ் கொடுத்து டவுன் பண்ணி இறக்கிட்டாங்க. இந்த லெவல்ல அடுத்த டார்கெட்டா 25,050 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கீழே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ஷன் எடுத்து டார்கெட் 25,150 வரைக்கும் போயிட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்டா இருந்த லெவல் இப்ப ரெசிஸ்டண்டா இருந்தனால இந்த லெவல் வந்து மறுபடியும் கீழே டவுன் ஆகி 25,040 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயம். இதுல நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், டார்கெட் பிளான் பண்ணோம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணும்போது இந்த லெவல் ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த லெவலில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஆனால் ஒரே ஒரு 5 மினிட்ஸ்லயே நமக்கு 25,150 இருந்து கிட்டத்தட்ட 25,080 வரைக்குமே கீழே இறங்கிடுச்சு. இப்போ 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரே ஒரு 5 மினிட்ஸ்ல ஸ்ட்ராங் ப்ரெஷர் கொடுத்து இறக்குனாங்க. அப்படிங்கிறப்ப இதனுடைய ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல புட் ஆப்ஷன் எடுத்தோம். அங்கிருந்து 50 வரைக்கும் தான் நம்மளுடைய டார்கெட் இருந்துச்சு இங்க கீழே. ஆனா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் நமக்கு சின்ன ப்ராஃபிட் தான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் என்ட்ரியில வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் நம்ம புக் பண்ணோம். இங்கிருந்து டவுன்ல வரும்போது மட்டும்தான் நமக்கு கண்டினியூவா இதோடைய கண்டினியூட்டி அப்படின்ற பேஸ்ல நமக்கு புட் ஆப்ஷன் எடுத்தோம். ஆனா இந்த புட் ஆப்ஷனுடைய என்ட்ரிஸ் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரகிளிங்ல இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ இங்கிருந்து மறுபடியும் கால். ஸோ 3 என்ட்ரி எடுத்தோம். 3ல ஒரு ஸ்டாப் லாஸ் 2 டார்கெட் அப்படின்னு முடிஞ்சது. இதுல இந்த லெவல்ல ஏன் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு மார்க்கெட் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்ப ப்ரீவியஸ் டேஸ்ல மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படி பிரேக் அவுட்ல மார்க்கெட் சூப்பரான ஒரு டவுன். ஆக்சுவலா இங்க இருந்து ஒரு ஹெல்தி மொமெண்டம் இருந்தது. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி 25,150 அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து 25,100 வரைக்கும் டவுன் வந்துச்சு. அகைன் புல் பேக் கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 60 பாயிண்ட் ஸ்பாட் லெவல் மட்டுமே இருந்ததுனால இவ்வளோ வைடா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ பிரேக் அவுட் ஆகும்போது இதோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹை வைக்கணும்னா இது ரிஸ்க் ரிவார்ட்ல 1:2ங்கிற ரேஸ்ல பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 60 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு 120 பாயிண்ட் டார்கெட் வைக்கணும். 120 பாயிண்ட்ஸ் டார்கெட்னா நம்ம இங்க வரும். கிட்டத்தட்ட இந்த லெவல் வரணும் அப்படின்னா நம்ம இங்க என்ட்ரி எடுத்த லெவல் இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா இப்படி ஒரு என்ட்ரி நமக்கு எடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம வேற மெத்தடை ஃபாலோ பண்ணோம். அதாவது லோயர் டைம் ஃப்ரேமோட லெவல்ஸை ஃபாலோ பண்ணி 1:2ல வந்து ஒரு என்ட்ரி புக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதுல நெகட்டிவா நம்ம ஃபாலோ பண்ண விஷயம் ஒரு ஒயிட் கேண்டில்ல நமக்கான மொத்த பாயிண்ட்ஸுமே ஒரே ஒரு கேண்டில் கிட்டத்தட்ட இறக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த கேண்டிலோடைய கரெக்ஷன்ல தான் என்ட்ரி எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ங்கிறது ஒரு 10 பாயிண்ட்ஸோ 20 பாயிண்ட்ஸோ இருந்ததுன்னா பிரேக் அவுட்ல கூட என்ட்ரி எடுத்துடலாம். ஆனா இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு 60 பாயிண்ட் 100 பாயிண்ட்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த கேண்டிலோடைய புல் பேக் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கரெக்ஷன் பாயிண்ட் புல் பேக் லெவல் அந்த லெவல்ல என்ட்ரி எடுத்து அதுல இருந்து கீழே டவுன்ல வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் அதுக்கு கீழே அடுத்த சப்போர்ட் லெவலும் செகண்ட் டார்கெட் அப்படின்ற பேஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை தான் இங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட் அதனாலதான் கம்மியான கிடைச்சது. செகண்ட் டார்கெட்டுக்கு ஓரளவுக்கு கிடைச்சது. ஆனா தேர்ட்ல மார்க்கெட் டைரக்ஷன் ரிவர்சல் ஆகிறது. ஸோ அப்படிங்கிறப்ப 25,050 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்து இங்கிருந்து மறுபடியும் கீழே அப்படி போயிருக்கணும். இந்த ஸ்விங் ஹை பிரேக் பண்ணாம இங்கிருந்து கீழே டவுன்ல தான் போகணும். ஆனா இங்க பையர்ஸ் அக்யூமுலேட் ஆயிட்டு
எனக்கு தெரியல ரேஞ்ச் சப்போர்ட் ஜோன் அப்படின்றதுனால இங்க பையர்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம இந்த பிரேக் அவுட் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணி பிரேக் அவுட்ல மறுபடியும் கால் ஆப்ஷன் எடுத்து டார்கெட் புக் பண்ணோம். ஸோ இந்த மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நேற்று நடந்த மாதிரி இப்படி வி ஷேப்ல நடந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஆனா மார்க்கெட் டைரக்ஷன் இங்க இருந்து சூப்பரா நடந்து முடிஞ்சது. ஆனா இது அப்படி கிடையாது. இது கொஞ்சம் வால்டிலிட்டியில அதே நேரத்துல கேண்டில் ஸ்டிக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் ஹெல்தி மொமெண்டம் கிடையாது அண்ட் வால்டிலிட்டி ஆல்சோ. அதனால நேற்றுக்கும் இன்னைக்கும் நிறைய வேரியேஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம எடுத்த என்ட்ரிஸ்ல பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு டார்கெட் அப்படின்னு புக் பண்ணிட்டோம். புட் ஆப்ஷனை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அங்கிருந்து கீழே டவுன்ல 25,440 அல்லது 25,030. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் அதுவும் 20,150 புக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 o'clock மேல மார்க்கெட் டைரக்ஷன் திரும்புது அப்படிங்கிறப்ப இதை நம்ம பெருசா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அல்லது 2 o'clock உள்ளே வந்து நம்ம ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை நல்ல ஹெல்தி மொமெண்டம் இருந்தது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக் மொமெண்டமா இப்படிதான் ஏறி இறங்குற மாதிரி இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாம இது வால்டிலிட்டி அதிகமா இருந்தது, டைம் டிகே இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இப்ப டைரக்ஷன் நடந்ததுல ரீசன் பார்த்துட்டோம். இப்ப நாளைக்கான என்ட்ரியில ஸ்டாப் அவுட் லெவல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகவும் வீக்காகவும் இருக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்துருவோம். 25,100 இருந்து இப்ப க்ளோசிங் அப்படி பார்த்தீங்கன்னா 25,050 தான். கிட்டத்தட்ட இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே அங்கிருந்து ஒரு 40ல இருந்து 50 பாயிண்ட் தான் வந்து கீழே டவுன்ல க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இந்த லெவலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செல்லிங் ப்ரெஷருக்கும் பையிங் ப்ரெஷருக்குமான வேரியேஷன் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆனா இப்ப ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறது 25,250 அப்படிங்கிற லெவல் தான். 25,250க்கு மேல நமக்கு மார்க்கெட் க்ளோசிங் இல்லாத வரைக்கும் ஸ்ட்ராங்கான பையிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம போக வேண்டாம். அதே நேரத்துல ரிவர்சல் பாயிண்ட் நம்ம பாக்குறது 25,150 அப்படிங்கிறது செல்லிங் ரிவர்சல் பாயிண்ட் அண்ட் 25,200. ஸோ ரெண்டுமே செல்லிங் ரிவர்சல் பாயிண்ட் தான். இந்த லெவல்ல வந்து டச் பண்ணாலே ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து நமக்கான லெவல்ஸ் வந்து எப்படி மொமெண்டம் பேஸ் பண்ணி நம்ம டார்கெட்டா சொல்லுவோம். மொமெண்டம் பேஸ் பண்ணி சொல்றது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்தி மொமெண்டமா வீக் மொமெண்டமா டைரக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம அந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்போது பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயங்களை நம்ம இங்க நடக்கும்போது கன்ஃபர்மேஷனை டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்போர்ட் அப்படிங்கிறது 25,080 up to 90 இந்த சப்போர்ட் லெவல் வந்து இப்போ வீக் ஆயிடுச்சு. ஸோ இது வேல்யூலெஸ், அதனால நம்ம இதை வெயிட் பண்ணிடலாம். இப்போதைக்கு கரண்ட்ல 25,050 and 150 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது கீழே அடுத்து 24,960 and 920 இந்த ரெண்டு லெவல். ஸோ அடுத்தடுத்து லெவல்ஸ் நம்ம பார்க்கும்போது கீழே 2 லெவல் இருக்குது, மேல 2 லெவல். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபிளாட் ஓபன் ஆனால் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ரிவர்சல் என்ட்ரி எடுக்கலாம். இல்ல இன்னைக்கு மாதிரி டைரக்டா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோ பிரேக் அவுட் டவுன் சைட்ல 25,050 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24,060 வரைக்கும் பிளான் பண்ணலாம். இந்த டார்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் புல் பேக் என்ட்ரி எடுத்து ரிவர்சல்ல நம்ம மறுபடியும் என்ட்ரிக்கு பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, நாளைக்கான என்ட்ரி எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதும் இதுல சேஃப் லெவல் எது, எந்த என்ட்ரி எடுத்தா ஈஸியா இருக்குன்ற வரைக்கும் பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படியும் சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.